Hello friends, welcome to Aquashots channel. இந்த சேனல் Aquarium tips கான சேனல். இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் புதுசா fish tank செட் பண்ணி aquarium fishes வாங்கி விடுவாங்க. சோ அது உடனே fishes செத்து போய்டும். கொஞ்ச நாள்லயே எப்படி மெயின்टेन பண்றது தெரியாம fishes செத்து போய்டும். சோ ஃபர்ஸ்ட் டைம் fish choose பண்ணும்போது எந்த மாதிரி வாங்கணும், என்னென்ன தப்புலாம் பண்ண கூடாதுங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் டேங்க் வாங்கும்போது மெயினாக ஃபிஷ் டேங்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட பட்ஜெட் என்ன, உங்கள் ஹாலில் எந்த இடத்துல டேங்கை வைக்க போகிறீங்க, லெங்த் என்ன, வித் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அக்வாரியம் ஷாப்பில் சொல்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே போயிட்டு எனக்கு என்ன சைஸ் வச்சா நல்லாயிருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நிறைய சாய்ஸஸ் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி வாங்கிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா தான் ஸோ இது நமக்கு ஆப்டானது கிடையாது அப்படிங்கிறது தோணும். ஸோ டேங்க் சைஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்ல. ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. லென்த் வித் எல்லாம் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த சைஸ் வேணாலும் கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவாங்க அக்வாரியமில். அதுக்கப்புறமா இந்த டேங்க்ஸ்க்கு அப்புறம் உள்ளே போடுற சப்ஸ்ட்ரேட்டு, அக்சசரிஸ், ஃபில்டரு, அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கிட்டு ஃபிஷஸ் மட்டும் வாங்காதீங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு செட் பண்ணி அதில் வாட்டரை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது ஏஜ்டு வாட்டராக ஆகி ஃபில்டர் ரன் ஆகி ஏர் சர்க்குலேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விடலாம். இந்த மெத்தட் தான் எல்லாருமே, அதாவது அக்வாரியமை பற்றி இந்த ஃபிஷ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் பண்ணுவாங்க. புதுசாக பழைய டேங்க் எடுத்துகிட்டு புது டேங்க் வைக்கிறாங்க, இல்லைனா அடிஷ்னலாக ஒரு டேங்க் வேறு ஒரு லிவிங் ரூமில் வேறு ஒரு ரூமில் வைக்கிறாங்க அப்படின்னா இதை தான் பண்ணுவாங்க. ஸோ இது தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ்ஷஸை வாங்கி விடுறதுல தான் ஏஜ்டு வாட்டரில் விட்டால் மட்டும்தான் ஃபிஷ் நல்லபடியாக சர்வைவ் ஆகும், சாகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் சூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் ஜீப்ரா ஃபிஷ்ஷு, கப்பி, மோலி, அப்புறமா பிளாட்டி, இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ எடுத்தவொடனே கோல்டு ஃபிஷ்க்கு போகாதீங்க. கோல்டு ஃபிஷ் கொஞ்சம் வாட்டர் சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை கோல்டு ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் இருக்க தான் செய்யும், வாங்கலான்ட்டு ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஃபிஷ் வளர்க்குறதுக்கு முன்னாடி கப்பியோ இல்லைனா மோலி, பிளாட்டி இந்த மாதிரி வெரைட்டிஸ் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அக்வாரியம் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கோல்டு ஃபிஷ் போடுறது நல்லாயிருக்கும். அப்படி இந்த ஃபிஷஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கௌராமி வாங்கலாம். அதோட பெரிய சைஸ் நான் 2 அடி டேங்க் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோய்கார்ப் வாங்கிக்கலாம். கோல்டே வாங்காமல் கோய்கார்ப் மட்டும் வாங்கி கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா கோய்கார்ப்பு கூட கோல்டு ஃபிஷ் விடலாம். இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டேங்க் மட்டும் தான் கோய்கார்ப்பு கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட விடலாம், இது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது ஃபிஷ்ஷை லூஸ் பண்ணுறதும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அக்சசரிஸ் தேவையில்லாமல் வாங்குறது, டேங்க் சைஸ் ஒரு அன்ஸ்டேபிளாக நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்னு நினச்சோம், ஸோ இது வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு தோணாமல் இருக்கணும்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கரெக்டாக போய்க்கோங்க. ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு தனியாக நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். எல்லா அக்சசரிஸும் வாங்கிட்டு வரும்போதே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா வாட்டர் சேஞ்சில் இமீடியட்டாக ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், செத்து போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.